கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த கிருபைக்காக இறக்கத்துக்காக இந்த நாளில் கூட நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்த தயவுக்காக இந்த கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் நேற்று பார்த்தவங்க இன்னைக்கு இல்லை, காலையில் பார்த்தவங்க இந்த 10 மணி 11 மணிக்கு இல்லை. அதனால் கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஒவ்வொரு நிமிஷ நேரம் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை பாதுகாத்து நம்ம தேவைகளெல்லாம் சந்தித்து இந்த வறட்சியான காலத்திலும் கூட கர்த்தர் நம்மளை ஒரு குறையில்லாமல் நடத்தி வந்த அந்த மேலான கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அதற்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். மற்ற நாளெல்லாம் நாம் 6 நாட்களும் நம்முடைய வேலைகளை செய்கிறோம், நமக்கு தேவை இருக்கிறது. அதனால் நம்ம எல்லா நாளும் தேவனை ஆராதிக்க முடியாது. காலையில் ஜெபிக்கிறோம், இரவில் குடும்பமாக நம்ம ஜெபிக்கிறோம், நம்மளோட காரியங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த 31 நாட்களில் கூட அநேகருக்கு இல்லாத கிருபையை கர்த்தர் நம்ம மேலே கொடுத்துட்டு இருக்கிறார். ஆகையால் நம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா வேத வார்த்தை சொல்லுகிறது, நீ 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் தேவனுடைய ஓய்வு நாள், அந்த நாளில் நீ ஒரு வேலையும் செய்யாதன்னு சொல்கிறார். ஆனால் நமக்கு 6 நாள் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம். 6 நாள் நம்ம ஒரு வேலையும் செய்யறதுல சோம்பேறியாக இருக்கிறோம். 7ஆவது நாள் தான் நம்முடைய வேலைகள் எல்லாம் பார்க்குறோம். அன்றைக்கு தான் நம்ம நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அருமையான சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். எப்பவுமே நம்ம செய்தி கொடுக்கும்போது ஊழிய ஆரம்பித்த காலத்திலேருந்து என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை தவறு பண்ணால், நான் தவறு பண்ணாலும் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் சொல்லிடுவேன். அதனால் பயப்படுவாங்க. அதனால் ஓய்வு நாளில் நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் ஒரு பிராமின் இந்த சகோதரி ஃபோன் பண்ணுறாங்க, நாளைக்கு எத்தனை மணிக்கு பிரதர், நேற்றே ஃபோன் பண்ணிட்டாங்க. ஒரு முஸ்லீம் சகோதரி எத்தனை மணிக்கு பாஸ்டர்னு கேட்டாங்க. பாருங்க, அவங்களாம் எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறாங்க. நாம் எல்லாத்தையும் பெற்றிருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட எல்லா நன்மைகளை பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட நம்ம ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய காரியங்களெல்லாம் பார்க்குறோம். நம்ம கர்த்தருடைய காரியத்தை நம்ம விட்டுறோம். ஆகியால் தான் இன்னைக்கு அநேக போராட்டம், பிரச்சனைகள், வேதனைகள் நம்மளை தேடி வருகிறது. அருமையானவர்களுக்கு நல்ல ஒரு சங்கீதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதிலிருந்து சில வசனங்களை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 91வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் மறுபடியும் படிக்கலாம். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென். நல்ல வார்த்தைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையானவர்களே, நாம் எங்கெங்கெல்லாம் நடக்கிறோம், எந்தெந்த தவறான வழிக்கெல்லாம் போகிறோம், பாவ வழிக்கெல்லாம் நம்ம போகிறோம். ஆனால் நம்முடைய கால்களை தூதர்கள் தாங்கி கொண்டு போகிறான்னு வேதம் சொல்லுகிறது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படியாக உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கு நம்ம வழிகளை குறித்து பார்ப்போம். அருமையானவர்களே, எந்தெந்த வழியில் போனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம், வழியை விட்டு விலகும் போது என்ன நடக்குதுன்னு நாம் பார்க்கலாம். அருமையானவர்களே, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி. பாருங்க, வேத வசனத்தை நிறுத்தி நீங்க வாசிக்கணும். கடகடன் வாசிங்கன்னா அதில் அர்த்தம் புரியாது. மேல் வசனத்தையும் வாசிக்கணும், கீழ் வசனத்தை வாசித்தா தான் சென்றுள்ள உள்ள வசனத்துக்கு நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி, உனக்காக, யாருக்காக? நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர்கள்
படிங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. இன்னைக்கு அநேகருடைய பாதம் இடறிக் கொண்டிருக்கிறது. எங்க போலாம், என்ன பண்ணலாம், எங்க போனா விடுதலை, எங்க போனா சமாதானம் கிடைக்கும், எங்க போனா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்க போலாம், இங்க போலாமா, சென்னைக்கு போலாமா, ஃபாரின்ல போய் சம்பாதிக்கலாமா, இருக்கிற இடத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான் இருக்காரு. நம்முடைய எண்ணங்களை சாத்தான் திசை திருப்பி கொண்டிருக்கிறான். நம்முடைய வழிகளை அவன் விலக்கி கொண்டிருக்கிறான். நம் பாதம் இடற வைக்கிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றாரு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள், எவர்கள்? தேவ தூதர்கள் என்ன செய்வாங்களா? தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்க எங்க ஒரு ஆபத்தான இடத்துல போகும்போது, நாம் கர்த்தரை நினைத்து கொண்டு போகும்போது, அவர் மேல் விசுவாசத்தோடு போகும்போது, அவர் தூதர்களை நமக்கு அனுப்புகிறார். எனக்கு அநேக சாட்சிகள் சொல்ல முடியும், நேரம் இல்லை. 25 வருஷ ஊழியத்தில் எத்தனையோ சாட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். நான் சபையில் சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை ஒரு சகோதரர் நம்மோடு கூட இருந்தவர் இரவு நேரத்தில் 12 மணிக்கு மேலே அவருடைய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது காட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு. வர்ற வழியில் ஒரு பக்கத்தில் மந்திரவாதிகள்லாம் சேர்ந்து சில பில்லி சூனியங்கள்லாம் பண்ணி ஆவிகளை வைத்து பண்ணிட்டு அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்திருக்குது. இவர் வரும்போது யாரோ வந்து இவரை அந்த வழியில் போகாதபடிக்கு அவர் இடுப்பில் கை வச்சு தள்ளிட்டே போனாங்களாம். அவருக்கு புரியல, என்ன நம்மளை இந்த வழியில் போகாமல் யாரோ தடுக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி இடுப்பில் கை வச்சு அவர் அப்படியே தள்ள மாதிரி இருந்துச்சான். அவர் சொன்னார், உண்மையாக நடந்த சம்பவத்தை சொல்கிறார், கதை இல்லை, நம்ம சபையில் நம்ம கூட இருந்தவர் தான். அப்போ சொன்னார், அந்த வழியில் மறுபடியும் நாங்கள் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வேற வழியில் வரும்போது அங்கே மண்டை உடலாம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. இப்போ கர்த்தர் வந்து அப்போ நான் என்னன்னு கேட்டார், என்ற பாஸ்டர் என்னன்னு கேட்டார். நான் சொன்ன தேவ தூதர்கள் உங்களை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வழியில் போகாதபடிக்கு, அந்த சிக்கலை மாட்டாதபடிக்கு அவர்கள் தங்களுடைய கரங்களால் அவங்கள தள்ளிட்டு போயிருக்காங்க, சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி சொன்னேன். அது இதே போல எத்தனையோ சாட்சி. நானும் மூப்பர் ஐயா இருக்காங்க, ராஜசேகர் ஐயா தெரியும் உங்களுக்கு. ஆரம்ப நாட்கள் எங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது திட்டக்குடின்னு ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வருவோம். வர்ற வழியெல்லாம் அநேக விசுவாச தடை பண்ணும். அங்கே நிறைய ஆவிகளை துரத்திட்டு வருவோம். 200 பேருக்கு மேலே வருவாங்க. வரும்போது நைட்டு 3 மணி 2 மணிக்கு தான் வருவோம். திடீரென்று எங்கள் வழியில் வண்டி பஞ்சர் ஆகும். பஞ்சர் ஆகாது, திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சில இடங்கள் நான் இது எல்லாரும் பார்ப்பாங்க, ஆனால் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஒரு சில இடத்துல வரும்போது சாத்தான் தடை பண்ணுவான். அந்த இடத்துல நாங்கள் பார்த்துட்டு காலையில் போய் பார்த்தோம்னா அங்கே ஒரு ஏதாவது ஒரு இது இருக்கும். பப்ளிக்கில் பேசக்கூடாது, அதனால் சொல்லலை. அருமையானவங்க, ஏன்னா நிறைய பேர் இயேசுவை அறியாத கூட அந்த யூடியூப் பார்ப்பாங்க, அவங்க தவறாக நினைச்சிடக்கூடாது. அருமையானவர்கள், அப்படி நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்குறோம். அந்த இடத்த விட்டு தாண்டின உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் என்னுடைய அனுபவம் சொல்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் தான் கர்த்தர் நம்மளை அந்த தூதர்கள் அனுப்பி நம்மளை காத்து வந்திருக்கிறார். நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களில் உன்னை ஏந்தி கொண்டு போவான்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை படிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எப்போ அது இந்த காரியம் நடக்கும் சொன்னால், முதல் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, உன்னதமானவருடைய மரபில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்ம உன்னதமான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மறைவு, அவருடைய நிழலில் நம்ம இருக்கும்போது தான் நாம் பாதுகாக்கப்படுவோம். ஒரு கோழி இருக்கிறது, குஞ்சு பறிச்ச கோழி பார்த்தீங்கன்னா எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்கும். மேலே பறந்தோ காகமோ வரும்போது அந்த கோழி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு சவுண்டு கொடுக்கும், தன்னுடைய இறகை அப்படி தூக்கி கொடுக்கும். ஞானமுள்ள தாயினுடைய வார்த்தை கேட்ட கோழி குஞ்செல்லாம் அந்த இறகுக்குள்ள வந்துடும், அந்த இறகு மூடிடும். சில கோழி குஞ்சுகள் தாயினுடைய சத்தத்தை அசட்டை பண்ணி
தூரமா போய் மேய்ஞ்சிடும், கூப்பிட்டாலும் வராது. அதை அந்த பருந்து சாத்தான் கொண்டு போயிடும். இதே போலதான் அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை விட்டு, அவருடைய நாமத்தை விட்டு, அந்த மறைவை விட்டு நம்ம வெளியில போகும்போது சாத்தான் ரெடியா இருக்கிறான். சீக்கிரமா நம்ம விழுந்து போயிடுவோம், சீக்கிரமா பிசாசு நம்மளை கொண்டு போயிடுவான். அப்ப அவர் வெளியே விட்டு நம்ம அழகாம இருக்குன்னு சொன்னா, அந்த உன்னதமான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நிழலில் நம்ம இருக்க வேண்டாம் அருமையானவர்களே. அப்பதான் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அடுத்து ஒரு வசனத்துக்கு வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 1:1 நாம் படிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார்ந்திடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, இப்ப யாருடைய வழியில் நம்ம நிக்க கூடாது? முதல்ல பார்த்தோம், உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கணும்னு சொன்னா நம்ம உன்னதமானோட மனதில் இருக்க வேண்டும். இரண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கிறோம், யாருடைய வழியில் நிக்க கூடாது? பாவிகளுடைய வழியில இல்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காரமும் இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்லுது. நமக்கு இரவு பகலும் தியானிக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. இரவு பகலும் சிந்திக்கிறோமா? எனக்கெல்லாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த சிந்தனை. காலைல 6 மணிக்கெல்லாம் இருந்துச்சேன். 6 மணிலேருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு இந்த செய்தி எடுத்தேன். எங்கெங்க வசனம் இருக்கு நமக்கு தெரியாது. ஜெபமணி எடுக்க எடுக்க கர்த்தர் கொடுக்குறாரு. தியானம் இருக்கும். இரவும் பகலும் அந்த குடும்பத்தை பாருங்க, அந்த நபர்களை பாருங்க, ஒரு குறை அவங்களுக்கு இருக்காது. நம்ம நிர்விசாரமா இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. உலக காரியத்துக்கு ஓடுறோம், கர்த்தருடைய காரியத்தில் ரொம்ப தடைப்படுறோம். பணத்துக்காக ஓடுறோம், தேவனுடைய காரியத்தில் நம்ம தடைப்படுறோம், ஊழிய காரியத்தில் தடைப்படுறோம். இன்னைக்கு அதனால தான் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், சமாதான குறைவுகள். சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம அசட்டை பண்றோம், அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது? பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காரவே கூடாதுன்றாரு. நம்ம இன்னைக்கு யாரோட ஐக்கியம் வச்சிருக்கிறோம்? சிந்தித்து பாருங்க அருமையானவர்களே. சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படலை, அவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நண்பர்கள் ரட்சிக்கப்படலை, அவங்க கூட தான் ஓடுறோம். உறவினர்கள் ரட்சிக்கப்படலை, அவங்க கூட தான் போறோம். யாருக்கு முக்கியம் நம்ம கொடுக்கறது இல்லை. அவங்க வழியில் நம்ம போறோம், கர்த்தர் வழியை நம்ம விட்டுறோம். அருமையானவர்களே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனக்கு தெரியும், ஒரு ஊழியக்காரரு, எல்லாத்துக்குமே தெரியும்ப்பா. அந்த காலையில் நம்ம பாட்டை பாடினவர் வில்சன், பிரதர் வில்சன் சொல்லுவார் ஒரு சாட்சி. எந்த மீட்டிங்கில் போனாலும் ஞாயிற்றுக்கிழமையில யார் வந்தாலும் தெரியும், உறவினர்கள் வந்தாங்கன்னா அவருடைய அப்பா சொல்லுவாராம், இவர் சொல்லுவாராம், இன்றைக்கு பெரியப்பா வந்திருக்காங்க, பெரியம்மா வந்திருக்கிறாங்க, நமக்கு இன்னைக்கு லீவ் போட்டுக்கலாம், சபைக்கு போகணும்னு நினைப்பாராம். அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவாராம், அப்பா இன்னைக்கு பெரியப்பா பெரியம்மாலாம் வந்திருக்கிறாங்க, மாமாலாம் வந்திருக்கிறாங்க. அவர் உடனே அவங்க கேட்குற மாதிரி சொல்லுவாராம், எவடா மாமா, எவன் பெரியப்பா, எவன் பெரியம்மா பாரான். அவங்க அதை கேட்டுட்டு உடனே கிளம்பிடுவாங்க. இப்போ அவர் சொன்னார், அவர் சொன்னது எனக்கு ஒரு நல்ல காரியமாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் நம்ம யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்காது. என்னுடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான் தெரியும். என்னுடைய சொந்தக்காரங்களோ, எங்கள் அக்காவோ தங்கச்சியோ, என்னுடைய மனைவியுடைய குடும்பத்தார யாரும் வரமாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் நான் போக மாட்டேன். செத்து போனால் கூட மத்தியானத்துக்கு மேலே தான் போவேன். என்னுடைய சொந்த சகோதரி இறந்துட்டாங்க திருப்பூரில், ஆராதனை முடிச்சுட்டு தான் கிளம்பணும். பெரிய அக்கா இருந்தாங்க கோயம்புத்தூரில்,
ஆராதனை முடிச்சுட்டு தான் போன, எடுத்துட்டு போயிட்டாங்க, போனா போயிட்டு போ. தேவனுக்கு முக்கியம். அதனால தான் நீ கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். நீ கர்த்தர் நிறைய இடத்துல கொண்டு போய் நம்மளை பயன்படுத்துறார். அவர் வழியில நம்ம நடக்கணும். அருமையானவர்களே, வேதம் அதான் சொல்லுது, பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்கார இடத்திலும் உட்காராமல் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பார்த்தாங்க, கொஞ்ச நாள் பார்த்தாங்க, சகோதரிகள்லாம் பார்த்தாங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேங்கிறானே, என்ன பண்ண அவங்க வழியும் நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி பொண்ணு கூட கல்யாணம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை, மறையூர் ஒரு இடத்துல நடந்தது. நானும் இன்னொரு ஊழியக்காரர் கேரளா ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தோம். அடுத்த நாள் தான் போனோம். போய் தூரத்தில் நின்றுட்டோம். இந்த பாஸ்ட் கூட சொன்னார், என்னையா எவ்வளோ வைராக்கியமா இருக்கீங்கன்னாரு. நான் கூப்பிட்டு சொன்னேன், இல்லை தாய் மாமா தான் வரணும்னாங்க. தாய் மாமா வரணும்னா நான் சொல்ற நாளைக்கு நீ வைய, ஞாயிற்றுக்கிழமை வச்சா சரி, எந்த மாமனும் அங்கே வரமாட்டேன்னு சொன்னேன். அதுலேருந்து இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, எந்த ஃபங்க்ஷனும் நான் வரணும்னு விருப்பம் இருந்தால் நீ வை, அடுத்த நாள் இல்லாட்டினா வேண்டாம் விட்டுரு. எனக்கு நிறைய அக்கா தங்கச்சிகளையும் நிறைய அண்ணன் தம்பிகளையும் உறவினமான பிள்ளைகளை போல, சகோதரிகளை போல, தாய் தகப்பன் போல நிறைய பேரை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதுலேருந்து அவங்க எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எந்த ஃபங்க்ஷனும் சொல்ல மாட்டாங்க, அன்றைக்கு வைக்கவும் மாட்டாங்க. அருமையானவர்கள், ஏன் சொல்றேன்னு சொன்னா, நம் தேவனுக்குள்ள வைராக்கியமா இருக்கும். அப்பதான் சாத்தான் நம்மகிட்ட வர முடியாது. இப்படிதான் அன்னைக்கு அநேகரை வைத்து சாத்தான் நம்மளை திசை திருப்புறான். நான் சொல்லும் போது முதல்ல என்னுடைய குடும்பத்தார்கள் ரொம்ப கோபமா இருக்குங்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இன்றைக்கு என்ன சொல்றாங்க, தம்பியை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆமென். அருமையானவர்களே, நம்ம ஒரு காலத்துல மற்ற தெய்வங்களை வணங்கி நம்ம வைராக்கியமா இருந்தோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதற்கு மேல கர்த்தர் நமக்கு வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவங்க வழியில் நம்ம போகக்கூடாது, கர்த்தருடைய வழியில் நம்ம போவோம். நிச்சயமா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். எந்த காரியத்துக்கு போனாலும் ஒரு ஜபத்தோடு கூட போங்க. வேதம் சொல்லுவோம், நீங்கள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது ஒரு பாதைகளை அவர் செவைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே 1வது அதிகாரம் 6வது வசனத்தை படிச்சுருவோம். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழியோ அழியும். பாத்தீங்களா, நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழி அழியும். ஏன்னா அவன் பேர துன்மார்க்கன், அவன் பொல்லாப்புக்கு செய்தவன். நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்காக போயிருந்தோம். அவங்க சொன்னாங்க ஒரு பெரிய காரியம். ஒரு ஊழியக்காரருக்கு இந்த சபை விசுவாசியை வட்டிக்கு கொடுத்து, வட்டிக்கு மேல வட்டி போட்டு, இன்றைக்கு ஊழியக்காரருக்கு விழி பிதுங்கி நிற்கிறார். பாஸ்டர், வட்டியும் கட்ட முடியல. கேட்ட அந்த சபையில் உள்ள மூப்பர் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. நான் சொன்னேன், வேத வசனம் சொல்லுதே, ஒரு சொந்த சகோதரன்ட்ட வட்டி வாங்காதன்னு தான் சொல்றாரு ஆண்டவர். ஏமா இப்படி பண்ணாங்கன்னு கேட்டோங்க. இப்படி அவர் வாங்கி வச்சுட்டு வாங்கி அநேகருக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு அவர் ஊழியம் செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இதுக்கு தான் வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய வழிக்கு நிச்சயமா அழியும். இதெல்லாம் துன்மார்க்கம் தான். ஒரு ஊழியக்காரன்ட்ட போய் வட்டி வாங்குறது, சொந்த சகோதரன்ட்ட வட்டி கொடுக்கறது, அந்த வட்டிக்கு மேல வட்டி போட்டு வாங்குறது, குடும்பத்திலேயோ சொந்தத்திலேயோ வட்டி வாங்குறது தப்பு. இன்னைக்கு அநேகர் பாருங்க, நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறாம்பாங்க. கொஞ்ச நாள் போனால் அவங்க இருக்கிற இடமத்தில ஊரை விட்டு சொல்லாமல் ஓடிடுவாங்க. ஏன்னா மற்றவருடைய கண்ணீரெல்லாம் அதை பார்ப்பார் கர்த்தர்.
அருமையானவர்களே, துன்மார்க்கனுடைய வழி அழியும், நீதிமான்களுடைய வழியோ கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரா? அறிந்திருக்கிறார். நம்ம வழி எங்க போறோம்னு கர்த்தருக்கு தெரியும், எந்த காரியத்துக்கு போறோம்னு தெரியும். தேவனுடைய காரியமா போறோமா, இல்லை எந்த காரியத்துக்கு நம்ம எங்க போறோம், நம்முடைய இருதயத்தில் என்ன நோக்கத்தோடு போறோம்னு சொல்லி கர்த்தருக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் பரலோகத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் அவர் கண்ணோக்குகிறான் பார்க்கிறான். நம் இருதயத்தின் நினைவுகள் அநேகமாக இருக்குமா, அதை நிதானித்து அறிகிற ஒரு கர்த்தர் ஒருவர் தான். அருமையானவர்களே, நம்முடைய வழி எங்க போயிட்டு இருக்கோம்னு சிந்திப்போம். சிந்திங்க. 3 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப யார் வழியில போகக்கூடாது? துன்மார்க்கன் வழியில போகக்கூடாது. நீதிமான் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமே. இன்னொரு வசனத்துக்காக நாம் வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 12வது அதிகாரம், 128வது சங்கீதம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாருங்க, இப்போ ஒரு காரியம் பார்க்கிறோம். யார் பாக்கியவான்கள், யார் பாக்கியவதி? ஒரு சமயம் பெண்கள் சொல்லலாம், பாக்கியவான் மட்டும்தானே சொல்லி இருக்கிறது, பாக்கியவதி நீங்க பாக்கியவதின்னு எடுத்துக்கங்க. லேடிஸ் எல்லாம் பாக்கியவதி நீங்க எடுத்துக்கங்க. படிக்கும் போது நமக்காக நீங்க எடுத்துக்கோங்க. அதை அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ, பாருங்க, அவர்கள் எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த குலத்தினரா இருந்தாலும் சரி, அவங்க அழகானவர்களோ அழகிலேயே பிரச்சனை இல்லை, படித்தவர்களோ படிக்காதவங்களாலும் பரவாயில்ல, பணக்காரங்களோ ஏழை ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய வழியில அவருக்கு பயந்து நடக்கிற எவனோ, வேதம் சொல்லுகிறது, அவன் பாக்கியவான். அவங்க என்ன செய்வாங்களா? அடுத்த வசனத்தை படிச்சிருங்க. ஒரு கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, ஒரு ஒண்ணு வேண்டாம் அருமையானவர்களே, செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு மட்டும் நீங்க பயந்தீங்கன்னா போதும். கர்த்தருக்கு பயந்து நடந்தாலே என்ன சொல்றாருங்க? உன் கைகளின் பிரயாசம் அந்நியர் சாப்பிட மாட்டாங்க, வட்டி கடைக்காரன் சாப்பிட மாட்டான், தேவையில்லாத நம்ம பணம் வீணா போகாது, ஒரு பொருள் வாங்க போது கூட நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது, யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம காசு போகாது, ஒரு வட்டி கடைக்கு போகாது, ஒரு வக்கீலுக்கு போகாது, துன்மார்க்க நம்முடைய காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. காலையிலே எனக்கு அருமையான நண்பர் ஒருத்தங்க இருக்காங்க, சென்னை ஹைகோர்ட்ல கிரிமினல் லாயரா இருக்கிறாங்க, கணபதி ஐயா வந்திருக்காங்க, அங்கே நம்ம வீட்டில் இருக்காங்க அரியலூர்ல. காலையிலேயே அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஐயா நானும் பிரேயரில் கலந்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க இருக்காங்களான்னு தெரியல, இல்லாட்டி யூடியூப்ல போடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நம்ம செய்தி கேட்கறதுக்கே வார வாரம் அங்கே வந்துடுவார். ஒரு இந்து சகோதரன் தான், நம்ம மேலே அவ்வளோ அன்பா இருப்பார். அருமையானவர்கள், ஏன்னு சொன்னா யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு சகோதரி சுபா கூட இந்த பிராமின் சகோதரி இதுக்குல இருந்து கேட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அவர்களும் இதுல பங்கு பெற்று இருப்பாங்க ஒவ்வொரு வாரமும். ஏன் சொல்றேன்னு சொன்னா,
அவங்கெல்லாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாங்க. அதனாலதான் வந்து நம்ம வார்த்தைகளை கேட்கிறாங்க. ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் இதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பாட்டு போயிருமா, ஜெபம் போயிருமா, சாட்சி பகுதி போயிருமா, செய்தி பகுதி போயிருமான்னு சொல்லி அவசர அவசரமா போவோம். அந்த வாஞ்சி இருந்ததுனால தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை அநேகருக்கு போதிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும். வேற வழியில போனீங்கன்னா நம்ம சிக்கிடுவோம். கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அடுத்த வசனத்தை வாங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணுவ? சாப்பிடுவாய். பாருங்க, இன்னைக்கு நம்ம பணத்தை யார் யாரெல்லாமோ சாப்பிடுறாங்க. எவ்வளவோ சாப்பிடுற, ஏமாத்துறான். டிவியில பாக்குறோம், உடனே போய் வாங்குறோம். அது தீமையா நன்மை நமக்கு தெரியாது. ஆடி தள்ளுபடிக்கு போறோம், 1000 ரூபாய் செலவு 2000 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் போட்டு 1500 போட்டு 1500 எக்ஸ்ட்ரா நம்மகிட்ட வாங்கிக்கிறான். நம்ம என்ன பண்றோம்? தள்ளுபடின்னு ஓடுறோம். ஏமாத்துறாங்க. நம்ம அதை நம்புறோம், நான் கர்த்தர் நம்புறது இல்லை. வேதம் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீயே சாப்பிடுவாய். நம்ம சம்பாதிக்கிற பணம் அடுத்தவங்க கொடுக்கூடாதுங்க. கர்த்தர் சொன்னாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து யாருக்கு போடாத, நாய்க்குட்டிகளுக்கு போடாதுன்னு சொன்னார். நம்ம பிள்ளைகளுக்கு கூட ஆசீர்வாதத்தை எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிற பணம் வேற எவனும் ஏமாற்றி வாங்கிட்டு போயிடக்கூடாது, நம்மளை வஞ்சிட்டு போகக்கூடாது. அதுக்கு ஏன் இப்படி போகுதுன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆலோசனை இல்லாதபடி அவசரப்படுறது. அவசரப்பட்டா இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்ம இழந்துருவோம். நான் கூட அடிக்கடி குடும்பத்தில் சொல்லுவேன், அவசரப்படாதீங்க. எதை பொருள் வாங்கினாலும் சரி, என்ன காரியம் பண்ணாலும் அவசரப்படாத, பொறுமையா இருங்க. அவசரப்பட்டோம்னா நிறைய நம்ம இழக்கிற மாதிரி இருக்கும். எல்லா காரியத்திலும் சொல்றேன், பணத்துல மட்டுமல்ல, ஒரு வேலையா இருக்கட்டும், குடும்ப காரியமா இருக்கட்டும், எது தேவைன்னு சொல்லணும். யோசிச்சு அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. வாங்கினோம் நமக்கு தான் நஷ்டம். அருமையானவர்களே, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாருங்க, 2 காரியம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய வழியில் நம்ம நடக்கும்போது, கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கும்போது, கையின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடணும், பாக்கியமும் நன்மையும் நமக்கு உண்டாயிருக்கும். அநேக நன்மை நம்மளை தேடி வருங்க. நம்ம போக வேண்டாம், நம்மளை தேடி கர்த்தர் கொண்டு வருவாரு. நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இங்க போய் அங்க போனா அவ்வளவு சம்பாரிச்சிடலாம், இங்க போனா அவ்வளவு சம்பாரிச்சிடலாம் இல்ல. தேடி கொண்டு வருவாங்க. நம்மளை தேடி ஒரு வேலைக்கு கூப்பிடுவாங்க. அவசரப்படக்கூடாது. அருமையானவர்களே, 2வது, கர்த்தருக்கு பயந்து அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு போகணும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு நன்மை கர்த்தர் கொடுப்பார். படிங்க. பாருங்க, 3வது வேதம் சொல்லுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மறை கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் நன்மை, வஞ்சிக்கப்பட மாட்டோம், வாக்கியம் உண்டாயிருக்கும். நமக்கு மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாங்களா? 27 வருஷம் குடும்பம் நடத்தணும். உண்மையா சொல்றேன், இந்த வசனத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்படிதான் நாங்க வாழ்ந்தோம். இன்றைக்கு நேற்று கூட நாங்க வீட்டுல பேசிட்டு இருந்தோம். என்னுடைய மருமகளையும் மகனையும் குறித்து அங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், நானும் என் மனைவியும் எப்படி இருந்தோமோ அதே போல இன்னைக்கு கர்த்தர் எனக்கும் ஒரு நல்ல மருமகளை கொடுத்திருக்கிறாரு.
கடைசி வரை அவங்க அப்படி இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படும் போது அதெல்லாம் நடக்கும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? பந்தியை சுற்றிலும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்குதா? பிரேயர் கூப்பிட்டா பேங்குது, ஜெபம் பண்ண சொன்னா எனக்கு தெரியாதுங்குது, சினிமா பாட்டை வச்சுட்டு அழையுது, செல்போன் எடுத்தா சினிமா பாட்டு பாடுது கிறிஸ்தவ பிள்ளைங்க செல்போன்ல. அருமையானவர்களே, பந்தியை சுற்றிலும் ஒளிவு வர கண்டுகள். ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தாலே போதும். அவன் குடும்பத்தை கர்த்தர் முதல்ல யார் பயப்படணும்? குடும்ப தலைவர் தான் கர்த்தருக்கு பயப்படணும். இன்றைக்கு அநேக இடத்துல சபையில பாருங்களேன், தலைவர்கள் எங்க இருக்காங்கன்னே தெரியாது. டாஸ்மாக்லையா இல்ல வேற எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோடையா எங்க இருக்கிறான்னு தெரியாது. இந்த கூட்டத்தில் நான் பார்த்திருக்கேன். இந்த 25 வருஷம் ஒளியில நிறைய சபைக்கு போயிருக்கிறேன். சகோதரி பக்கம் தான் கூடுதலாக. இது 1% அது 10% இருப்பாங்க. ஏன்னா பிரச்சனை யாருக்குங்க? குடும்ப பொறுப்பு யாருக்கு இருக்குது? சகோதரிகளுக்கு தான் இருக்கு. பெண்களுக்கு தான் குடும்ப பிரச்சனை. அவங்க தான் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. எந்த ஆண்களாவது கண்ணீர் விட்டு அழுத பார்த்துருக்கீங்களா? ஜெபத்துல பார்க்க முடியாது. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. குடும்ப தேவைகள், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் பின்னாடி என்ன பெற்றோருக்கு தாங்க தெரியும். பெற்றோருக்கு தான் தெரியும். பிள்ளை வளர்ந்து வரும்போது அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ண போறோம், பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்கணும், பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலைக்கு வேணும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், வர்ற மாப்பிள்ளை எப்படி தெரியாது, பொண்ணு எப்படி தெரியாது. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி, கர்த்தருக்கு பயந்து ஒரு வழி நடந்தா தான் நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் 2 வசனத்தை பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்ட படிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை. நீதிமொழிகள் 15:10. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம சொல்றோம், பிள்ளைகள் இப்படி இருங்க, அப்படி போங்க, பின்னாடி ஆசீர்வாதமா இருப்பீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க நம்ம சொல்றோம். சில பிள்ளைகள் நம்மள என்ன பண்ணுதுங்க, வேற மாதிரி பாக்குது. சில பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பிள்ளைகள் சொல்லுது, நீ படிக்க தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாதுங்குது. உங்களுடைய பெற்றோர்கள் நம்மளை எப்படி வளர்த்துட்டு வந்தாங்க, இன்றைக்கு எப்படி வளர்க்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு பொருளை எப்படி பத்திரம் பண்றாங்க, ஒரு பொருளை எப்படி பத்திரம் பண்றாங்க, ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணாம அதை சேர்த்து வைக்கிறாங்களே. பிள்ளைகளுக்கு இப்ப ஞானம் இல்லை. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எங்க இருந்து வரும்னு தெரியல. ஒரு முறை ஒரு சகோதரர் சொன்னாரு, ஐயா காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வர்றேங்கய்யா, 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு வந்துடுறேன், வீட்டுக்கு வந்த உடனே மனைவி சரியா கவனிக்கிறது இல்லை, பிள்ளைகள் என்னை பார்த்து நீ முட்டாளுங்குது, உனக்கு ஒன்றும் தெரியாதுங்குது, படிக்க வச்சது நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், அது நீ முட்டாள்னு சொல்லுது, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்குது. மனைவி சொல்றா, அவங்க அப்பா லூசுன்னு சொல்றா. அதே பிறகு அந்த பிள்ளைகள் நீ லூசு பாக்குது. எவ்வளவு வேதனை தெரியுங்களா? ஒரு பெரியவங்க இல்லைன்னா ஒரு குடும்பம் எப்படி போய் தெரியுங்களா? ஆலோசனைக்கு அதிகமாக இருந்தால் அந்த பட்டம் என்ன பண்ணுமா, நிலை பெறும் சொல்லி நீதிபதிகளை பார்க்கலாம். ஆலோசனை இல்லாத இடங்கள்ல ஜனங்கள் சீர்கெட்டு போயிடுவாங்க. ஏன் நமக்கு வார்த்தைக்கு வார்த்தை நம்ம சொல்றோம், கண்டிஷனா ஏன் பிரசங்கம் பண்றோம்? அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க, எல்லாரும் சமாதானமா இருக்கிறீங்க. நான் அநேக இடத்துல சாட்சி சொல்வேன்.
என்னுடைய சபையில் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு மற்ற சபையில் 100 பேர் சமம்னு சொல்லுவேன். 25 வருஷ காலமா என் கூட இருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறாங்க. பண கஷ்டம் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு வாஞ்சையோடு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி விசனமாய் இருக்கும், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். பாத்தீங்களா, இந்த வார்த்தைகள் நம்ம சொல்லக்கூடாது. புத்திமதிகளை வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதிகள் எப்படி இருக்குமா? விசனமா, கோபமா இருக்குமா? நம்ம சில காரியத்தை சொல்லும் பிள்ளைங்க நம்ம மேல டென்ஷன் ஆவாங்க, நல்லதுக்கு சொல்லும்போது டென்ஷன் ஆவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? கடிந்து கொள்கிற வெறுக்கிறவன் சாவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது மனைவியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பு கொண்டு வரும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு நிறைய இடத்துல அப்படி இல்லைங்க, ஆசீர்வாதமான வசனங்களை பேசி ஜனங்களை சீர்கட்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஆமா, அதனாலதான் நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு பிசாசு போராட்டம், சமாதானம் இல்லை, வேதனை, கண்ணீர். கேட்டா நான் அந்த சபைக்கு போறேன், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், எங்க சபையில் அவ்வளவு பேர் வர்றாங்க, இவ்வளவு பேர் வர்றாங்க, எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்கு பயப்படுறோமா? அவர் வழியில் நடக்கிறோமா? சபை நம்மளை பரலோகம் கொண்டு போகாது, தேவனுடைய வார்த்தை தான் கொண்டு போகும். அந்த வார்த்தைக்கு தான் வல்லமை இருக்கிறது. எந்த ஊழியக்காரன் என்னை சேர்த்து தான் யாரையும் பரலோகத்தை நான் கொண்டு போக முடியாது. அவங்களை ஆயத்தப்படுத்தலாம், அவ்வளவுதான். எங்க பாஸ்டர் தான் கொண்டு போவார், அந்த பாஸ்டர் தான் கொண்டு போவார் இல்லைங்க. அப்படி யாரும் நம்ம தப்பா நினைக்க கூடாது. நம்மளை மேல கொண்டு போகிற வார்த்தை தான், பரலோகம் கொண்டு சேர்க்கிற இந்த வார்த்தை தான், அவர் வழிதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வார்த்தைகளை அவர் வழியை விட்டு விலகுவனுடைய அவனுக்கு என்ன நடக்குமா? சாபம் வரும்னு சொல்றார், சாவான்ற. இன்னைக்கு அநேகர் அப்படித்தானே, கர்த்தருடைய வார்த்தை கேட்காம பிசாசின் வழி போறவங்களால செத்துதான் போறாங்க. நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல சாகுறான், விஷத்தை குடிச்சு சாகுறான், தற்கொலை பண்ணி சாகுறான், வெட்டுப்பட்டு சாகுறான். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்றது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்றது இல்லை. அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம். அதே நீதிமொழிகள்ல 21வது அதிகாரம் 22வது வசனத்தை சாரி 2வது வசனத்தை 21:2. மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு தான் செம்மையா இருக்கலாம். பாருங்க, வழிகளை குறித்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். நல்லா கவனமா நீங்க அதை மறுபடியும் வீட்டில் நீங்க எழுதி வச்சுட்டு கூட படிங்க. இன்னைக்கு எந்தெந்த வழியில போய் நம்ம எவ்வளவு சிக்கலை மாற்றோம்னு பாருங்க. மனுஷனுடைய வழி எப்படி இருக்குதா படிங்க. மனுஷனுடைய வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையா இருக்குதான். பாருங்க, நம்ம சொன்ன புத்தி சொன்னோம்னா நான் சரியாதான் போறேன், என் வழி கரெக்டா தான் இருக்குது, நான் சரியான பாதையில் நான் போயிட்டு இருக்கிறேன்னாங்க. அப்போ மனுஷனுடைய வழி அவன் பார்வைக்கு எப்படி இருக்குமா? செம்மையாய் தோன்றுமா? கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஆமென். நம்ம இருதயம் எவ்வளவு சொல்லி கர்த்தருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. எவ்வளவு வெயிட் இருக்குன்னு தெரியாது. அந்த நிறுவ இல்லைங்க, திராசில போட்டு நம்ம எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாக்குறது இல்ல. இருதயத்துக்குள்ள நம்ம எப்படி வச்சிருக்கிறோம், யாரை வச்சிருக்கிறோம்,
தேவனுடைய வார்த்தைகள் இருக்குதா? இல்ல பிசாசுக்கு செவி கொடுத்துட்டு இருக்கிறோமா? இல்ல மனுஷனுடைய வழியில் நம்ம போயிட்டு இருக்கிறோமா? யாருக்கு செவி சாய்க்கிறோம்? இதெல்லாம் தான் இன்றைக்கு அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு எப்படி இருக்கான்? செம்மையா இருக்குமா. நீங்க பாருங்க, தப்பு பண்றவன பாருங்களேன், பாவம் செய்கிறவன பாருங்களேன், நாம் போற வழி கரெக்டுமா? அது மனுஷனுடைய வழி. ஆனால் வேதம் முதல் வசனத்திலே சொல்லப்படும் சங்கீதத்துல பாவிகளோட வழியில இல்லாத. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? என் வழி கரெக்டா இருக்குது, நான் பாவ வாழ்க்கைக்கு தான் போறேன், ஆனா அது கரெக்ட் தான், நான் போறது சரிதான். அப்படி படிங்க. பலியிடுவதை பார்க்கிறோம். இல்ல, மேல் வசனத்தை படிங்க. மனுஷனோட வழி எல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். கர்த்தரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பாருங்க, தேவன் எதுல பிரியப்படுறாருங்க? அவர் வழியில நடக்கணும். அவர் வழியில் நடக்கிறவங்க எப்படி இருக்கணுங்க? உத்தமமா இருக்கணும். அவர் வழியில் நடக்கிறவங்க நீதியா இருக்கணும், நியாயமானா இருக்கணும். இன்னைக்கு கிடைக்குதா? ஒரு பிரச்சனைக்காக யார்ட்டாவது போறோம், நியாயம் கிடைக்குதா? நீதியா பேசுறாங்களா? இல்லைங்க. அருமையானவர்களே, நம்ம நீதி உள்ள நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். நிதானமாய் நியாயம் தீர்க்கிறவர் நம்முடைய தேவன். அவசரப்பட மாட்டார். இன்னைக்கே நடந்துட்டு இருக்குது. இப்ப கர்த்தர் நியாயம் விசாரிச்சுட்டு இருக்காரு நம்ம இந்த உலகத்தை. அவர் நீதி உள்ள தேவன். உங்களுக்கும் எனக்கும் யாருக்கு செய்தாலும் நீதியாத்தான் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க. மனுஷன் நமக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, செய்வனம் பண்ணிட்டாங்களே, பில்லி சூனியம் பண்ணிட்டாங்களே, நம்மளை வெறுத்துட்டாங்களே, நம்ம கிடைக்க வேண்டியதுலாம் ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு, வர வேண்டிய சொத்தெல்லாம் ஒண்ணுமெல்லாம் போயிடுச்சு, அப்படி பண்ணிட்டாங்களே, ஏமாத்திட்டாங்களே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உலகம் மாறும், கர்த்தர் மாறாதவர். இருக்கிற நாட்கள் வர தேவன் நிச்சயமாக நமக்கு செய்ய வேண்டியதை கண்டிப்பா செய்வார். எத்தனையோ பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள் நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். கர்த்தர் நீதி உள்ளவராக இருந்ததுனாலதான் நம்மளை ஜீவனோடு கொண்டு வந்து மறுபடியும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் உங்களுக்கும் செய்வார் நிச்சயமாக. ஆனால் ஒன்றை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரு வழியில மட்டும் நம்ம நடக்க நம்மளை ஒப்பு கொடுப்போம். எரேமியா தீர்க்கதரிசியில பார்க்கிறோம், ஏசாயாவில் இருக்கிறது. வழிகளிலே நின்று, வசனம் எனக்கு ஞாபகம் வரல, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு நல்ல வழிகளில் நடங்கள், அப்பொழுது உங்க ஆத்துமாக்கள் பிழைக்கும் என்று வேதம் சொல்லுது. நீ கேட்கணும். இன்றைக்கு அநேகம் தெரியல எந்த வழியில போனா, எங்க போனா விடுதலை கிடைக்கும், எங்க போனா நமக்கு சமாதானம் கிடைக்கும். அநேக தேடி அலைகிறாங்க. எத்தனையோ பேர் நம்ம கண்களுக்கு முன்பாக நான் பார்க்கிறோம். நம்ம கிட்ட ஜெபம் பண்ண நிறைய பேர் வரும்போது சொல்றாங்க, எங்கெல்லாமோ போனோம் சார், ஒன்றும் நடக்கல, எங்கேமோ போனோம் பாஸ்டர், ஒன்றும் நடக்கலன்றாங்க. நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகிட்ட கேட்கணும், எங்க போனா நமக்கு விடுதலை கிடைக்கும். நாங்களாம் அப்படி தேடிதான் வந்தோம். பெரிய வேலை செஞ்சோம், நிறைய பணம் சம்பாதிச்சோம், பெரிய பதவியில இருந்தோம், நல்ல மரியாதை எல்லாமே இருந்தது. சமாதானம் மட்டும்தான் இல்லை. அது எங்க போனா கிடைக்கும் சொல்லி நான் தேடி அலைஞ்சோம். நம்மளை தேடி வந்து கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்தார்.
கேட்டோம், வழியில் நின்று கேட்டோம், எங்க போகணும், எந்த இடத்துக்கு போனால் நமக்கு சமாதானம் கிடைக்கும், அப்படி ஒரு நல்ல தெய்வம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டோம். சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளையும் தேடி அப்படி அநேகர் அப்படிதான் வர்றாங்க. அருமையானவர்களே, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு தேடி விசாரிங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் பிழைக்கும் என்று வேதம் சொல்லுங்கள். கர்த்தரே சொல்லியிருக்கார். நம்ம தேட வேண்டியதை தேடுறதில்லை. எந்த வழியில் போகணும் நம்ம அறியாம இருக்கிறோம், அறிந்து நிர்விசாரமா இருக்கிறோம். ஆண்டவர் ஏதோ அற்புதம் செய்தாருங்க. நான் சில வீட்டில் சொல்லுவேன், சில வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த சில சகோதரிகள் ஜெபத்தினால் அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துட்டு இருக்கார். சில கணவனுடைய ஜெபத்தினால் அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். சில பெற்றோருடைய ஜெபத்தினால் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆண்டவர் சொல்லுவார், சில பிள்ளைகளோட ஜெபத்தினால பெற்றோரை கர்த்தர் பாதுகாப்பார். உறவினர்களை சிலர் அநேகருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நிச்சயம் அந்த ஜெபத்துக்கு வீண் போகாதுங்க. நம்ம நினைக்கிறோம், கேட்கலையே, அவங்க ரட்சிக்கப்படலையே, வரலையேன்னு நம்ம அங்கலாய்க்கிறோம். இல்லைங்க, ஒரு நாள் தேவன் கொண்டு வருவாங்க. நேற்றைக்கு நாங்கள் போனோம், என்னுடைய சொந்த குடும்பத்தில் எங்கள் அண்ணன் மக வீட்டுக்கு போனோம். எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பா எனக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க, தாத்தா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம்ட்டு காலெல்லாம் தொட்டு கூப்பிட்டாங்க. நம்ம காலெல்லாம் தொட்டு கொடுக்க முடியாது, கர்த்தர் மட்டும்தான் அப்படி செய்யணும். என் அப்பாவாக இருந்தாலும் நான் மனுஷன்தான், சித்தப்பா இருந்தாலும் மனுஷன்தான், என்ன அப்படி தொடாத, வணங்கக்கூடாதுன்னு. அது இந்த பகுதியில் அப்படி ஒரு ஐதி வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ படித்து என்ன வேலையில் இருந்தாலும் பெரியவங்களை பார்த்தோன்னு அந்த காலை போட்டு கும்பிடுறாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நினைக்கிறாங்க. அப்போ நான் நினைச்சேன், ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்காக நான் என்னைக்கோ ஜெபம் பண்ணியிருக்கேன், எங்கள் சந்ததிக்காக. இன்றைக்கு எங்கள் ஊருக்கு போனேன், 3/4 வயசு எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க. இன்றைக்கோ நம்ம போட்ட விதை முளைக்கும், நிச்சயம் அந்த விதை தீஞ்சு போகாது. நீங்க ஜெபிக்கிறீங்களா எனக்கு தெரியாது, பாஸ்டர் சொல்லி அவர் ஜெபம் பண்ணிக்குவார் விட்டுறாதீங்க. நம்ம பசிக்கு நம்ம தான் ஜெபம் பண்ணணும். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், நான் மட்டும் ஆசீர்வாதம் இருந்தப்ப நினைக்கூடாது. நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சந்ததிக்காக. இன்னைக்கு உபவாச கூட்டத்தில் என்ன ஜெபம் பண்றோம்? அமெரிக்காவை சந்திங்க ஆண்டவரே, லண்டனை சந்திங்க, ஆப்பிரிக்காவை சந்திங்க, பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவை சந்திங்க, கர்நாடகாவை சந்திங்க. இதெல்லாம் கர்த்தர் சந்திக்க மாட்டாரு. முதல்ல உன்னுடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். உன்னுடைய குடும்பத்துக்காக நீ ஜெபம் பண்ணியா கர்த்தர் கேட்பார். உன் கணவனுக்காக ஜெபம் பண்ணியா, உன் மனைவிக்கு ஜெபம் பண்ணியா, உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணியா? வழிகளிலே நின்று பூர்வ பாதையிலிருந்து கேட்டு நல்ல வழியில நடவுங்கள், அப்பொழுது உங்க ஆத்மா பிழைக்கும் என்று வேதம் சொல்லுது. கேட்கணுங்க. தெரியலன்னா வேத வசனம் சொல்லுது. எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிறோம், ஊழியக்காரர்கள் எச்சரிப்பு கொடுக்குறாங்க, இப்படி போனதான் தப்பிப்போங்கன்றாங்க. நம்ம அந்த வழிகாரன்ட்ட போக மாட்டோம். இவர் திட்டுறாருமோ, உங்களை திட்டுறதுக்காக கர்த்தர் எங்களை தெரிந்து கொள்ளல, உங்களை நல்ல வழியில கொண்டு போறதுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். சாட்சி சொல்லட்டுமா? ஒவ்வொரு நாள் சாட்சியை சொல்ல முடியனால எத்தனை குடும்பங்கள் போராட்டத்திலிருந்து கர்த்தர் இன்னைக்கு அவங்களுக்கு விடுதலை கொடுத்து எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்க. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்காங்க. இன்னைக்கு அநேகர் ஜெபம் பண்ணும்போது நீங்க கேட்டீங்க, அவங்க எல்லாம் போராட்டத்திலிருந்து வந்தவங்க தான். அருமையானவர்களே, நல்ல வழி எங்கேன்னு நம்ம கேட்கணும். வேதத்தை வாசிங்க. அதான் வேதத்தில் இருந்த வழியே இல்லைங்க, நல்ல வழிகள் இருக்குது வேதத்தில். ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நான் முடிக்கலாம், இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அங்கே பெரும்பாடான வழி இருக்கும், அங்கே பெரும்பாதையான வழி பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. எங்க இப்போ நம்ம மேல படிக்கணும், படிக்க நேரம் இல்லை, நீங்க மேல படிச்சுக்கோங்க. ஒண்ணுல இருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா எங்கே என்ன பாதை இருக்குமா? பெரும்பாதையான பெரும் பாதை. பெரும் பாதைன்னா நல்ல அகலமான பாதை, தாராளமான பாதை, பரலோகத்துக்கு நம்ம போகிற வழி. கர்த்தருடைய வார்த்தைகளை இங்க கேட்டு நம்ம போகும்போது அந்த வேதம் சொல்லுது, பரலோகத்துக்கு போகிற நரகத்துக்கு போகிற வழி விசாலமா இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா தேவனுடைய வழி எப்படி இருக்குமா? அது விசாலமான வழியா இருக்கும். பெரும் பாதையான வழி அங்கே இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். அது பரிசுத்த வழி எனப்படும். இப்ப இன்னொரு வழி என்ன வழிங்க? பரிசுத்த வழி. நீங்க இந்த பரிசுத்த வழியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு குறையும் உங்களுக்கு இருக்காது. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், இன்றைக்கு அதை குறிச்சு வச்சுக்கோங்க. வாக்கு தத்தமா தினமும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைஞ்சு அவர் சொல்ற வழியில வசனத்தை கேட்டு அவர் வழியில நீங்க நடந்துட்டு வாங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை பரிசுத்த வழியில கொண்டு போவார். ஒரு தீங்கு உங்களை அணுகாது, ஒரு பாவம் உங்கள்கிட்ட வர முடியாது, பிசாசு எந்த எண்ணெய் துரிச்சதை கொண்டு வர முடியாது, தேவையில்லாத சிந்தனை நம்மகிட்ட கொண்டு வர முடியாது. வாலிப பிள்ளைகளா இருந்தாலும், வாலிப தம்பிகளா இருந்தாலும், திருமணமானவங்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சாத்தான், நேற்று ஒரு சகோதரர் சொன்னார், இன்னைக்கு அநேகர் ஐயா பேசிட்டு இருந்தாரு, கார்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இங்க ஒரு ஐயா பேசினார். ஒரு சகோதரி 2 பிள்ளைங்க இருக்குதான், வேற ஒரு தம்பிக்கு போன் பண்ணி, அந்த தம்பிக்கு 22 வயசாம், இந்த சகோதரிக்கு 2 பிள்ளைகள் மறைச்சு நான் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி, கடைசியில எனக்கு வயசு இவ்வளவுதான் சொல்லி 26 வயசு 40 வயசாம், 26 வயசு சொல்லி கடைசியில இந்த தம்பி ஏமாந்து போய் திருமணம் பண்ணி கடைசியில தெரிஞ்சது கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சகோதரர் சொன்னார், நாங்க டயர் மாத்திட்டு இருக்கும்போது கார்ல ஒரு சகோதரர் பேசிட்டு இருந்தார், ஜாக்கிரதையா இருக்குங்க, தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், வாலிப பிள்ளைகள் யார்கிட்ட எப்படி நடக்கணும், தெரியாத போன் கால் அட்டன் பண்ணக்கூடாது, அறிமுகம் இல்லாதவங்கிட்ட பேசக்கூடாது. பிசாசு அந்த மாதிரி காரியத்தை பண்ணுவான், ஏதாவது நம்மளை தவறான வழியில கொண்டு போவான். ஆனா கர்த்தரையும் மற்றவங்களை குற்றம் சொல்லி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கிருபையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் நம்ம சபையில எத்தனையோ வாழி பிள்ளைகள் இருக்கிறாங்க, எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபை நமக்கு, ஒரு குறை யாரையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அநேக இடங்கள்ல சபைக்குள்ளே இப்படி காரியங்கள்லாம் நடக்குது. ஒரு தம்பி சொன்னான், என்னப்பா இப்படி அங்கப்பா சபைக்கு போனேன்னு. அவன் சொல்றான், அங்க போனாதான் எதையாவது பெண்களை செலக்ட் பண்ண முடியும்ன்றான். இன்னைக்கு அந்த அளவுக்கு பிசாசு சபையில நடத்திட்டு இருக்கான். இது ஏன்னு சொன்னா கண்டிஷன் இல்லை. நம்ம அப்படி கண்டிஷனா பேசணும்னா அங்க வரமாட்டாங்க, வரலாம் போய்க்கோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்லியிருந்தேன். கேட்டு நல்ல வழியில நடந்தா பரலோகத்துக்கு போகலாம், இல்லாட்டினா பாதி வழியில நம்மளை போக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். படிங்க அந்த வசனத்தை மறுபடியும் 9:10 படிச்சிருங்க. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நட முடியாது. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
கர்த்தருடைய வழியில மட்டும் வந்தீங்கன்னா பைத்தியக்காரனை கூட கர்த்தர் சுகமாக்கி ஊழியம் செய்ய வச்சுருவார். அவர் வழியில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது பேதைகளாக இருந்தாலும் சரி, ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாத இல்லை, உன்னை ஞானமானாக கர்த்தர் மாற்றுவார், ஞான வாட்டியாக கர்த்தர் மாற்றுவார் நம்முடைய பிள்ளைகளை. அது பெரும்பாலான வழி, பரிசுத்தமுள்ள வழி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனத்தை படிச்சிடலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு, இப்ப கடைசியா நீங்க என்ன செய்ய வேண்டிய காரியம்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கி பண்ணுவார். ஆமென். எங்க போனாலும் நம்ம காரியம் வாய்க்காதுங்க. அவசரப்பட்டு போறோம். எங்க போனாலும் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன், ஒரு நிமிஷம் அவசரப்படாது, இரு, ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு போவோம். கார்ல ஏறினா கூட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவோம். இன்னைக்கு கூட எங்க உறவினர் சிஸ்டர் இருக்கிறாங்க, வந்திருக்காங்க, அவங்க கூட கூட சொல்றேன், ஊழியத்துக்கு போனாலும் எங்க போனாலும் போகும்போது கார்ல போய் ஒரு ஜெபம் பண்ணுங்க, வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு உள்ள போங்க. ஏன்னா நம்ம போற இடம் ஜெபம் பண்ணிட்டு வரோம். சில அசுத்தாவிகள் நம்ம கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, அவங்களுக்கு விடுதலை ஆயிரும், நம்மகிட்ட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது நம்மளை வந்து தொல்லை பண்ணும். தஞ்சையில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அம்மா இருந்தாங்க. திடீர்னு ஒரு தொடர்பு கிடைச்சி ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்க. நம்ம பெரிய தீர்க்கதரிசி, ரொம்ப அனுபவம் உள்ளவங்க. ஒரு நாள் அவங்க என்னை வந்து பார்க்கணும்னு வந்தாங்க, ஜோம் பண்ணோம். அப்புறம் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் எல்லாம் சரி, ஜோம் பண்ணிட்டு வந்தோன்னா வீட்டில் சமாதானம் இல்லை, சண்டை வருதுன்னாங்க. நல்ல கை வச்சோன்னே கர்த்தர் சொன்னார், இவன் எங்கே போய் ஜோம் பண்ணிட்டு வராலும் அங்கே வந்து தாவி பின்னாடி வந்து கேட்டை பிடிச்சி ஆட்டுதுங்க சொல்லுனாரு. அப்புறம் சொன்ன, சிஸ்டர் இந்த மாதிரி கேட்டை பிடிச்சி பிசாசு வந்து ஆட்டுதான்னு கேட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகிட்டாங்க. அம்மா பாஸ்டர் அதே மாதிரி தான் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, வீட்டில் ஒரே தொந்தரவு பண்ணுது. வந்தோடனே எனக்கு வீட்டுக்காரருக்கு சண்டை உண்டாக்குது. ஏன்னா நானும் போட்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் முதல் ஒரு இடத்துல பேய் துரத்தும் போது டால்மியாபுரத்தில் நாம் துரத்தின ஆவி எங்கள் மனைவிட்ட வந்துடுச்சு. போகும்போது நல்ல டீலாம் கொடுத்து என்னையும் ஒரு ஊழியக்காரர் அனுப்பி விட்டாங்க. திருப்பி வந்தோன்னு சொல்கிறாங்க, வந்தோன்னு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு மருந்து குடிச்சிட்டு சத்துது. நான் என்ன தெரியல, எனக்கு முதல் அனுபவம் தெரியல. போன்னு சொல்லிட்டு வந்துட்டு அது நேரம் எனக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துச்சு. அந்த வீட்டை மனைவிட்ட வந்து அவங்க, நம்ம கிளினிக் வச்சுருந்தேன், ஒரு 15 தூக்க மாத்திரை போட்டு சாப்பிட்டாங்க. எனக்கு தெரியல, பக்கத்தில் இருக்குது. இந்த பெரிய மகன் 3 மாசத்துல இருக்காரு, 3 மாசமா இருக்காரு, சின்ன பையனா இருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னு கேட்ட, உங்களை பார்த்தாலே பிடிக்கல, இவங்க எங்கே போனீங்க ஏது போனீங்க, பயங்கர சண்டை. என்னடா அவ்வளோ அன்பா இருந்தாங்க, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. நான் தனியாக உட்காந்து போய் முழங்கால் போட்டு ஆண்டு அழுதேன், கண்ணீர் விட்டேன். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், துரத்துன்னு ஒரு சத்தம். என்ன துரத்த சொல்றாருன்னு எனக்கு புரியல. இப்போதான் கர்த்தர் சொன்னாரு, நீ அங்கே துரத்தின ஆவி இங்கே வந்துருச்சு உன் மனைவிட்ட. நீ எங்கே போனாலும் வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து ஜோம் பண்ணிட்டு போன. அன்றைக்கு ஆரம்பிச்சு நிற்கும். எங்கே ஊழியத்துக்கு போனாலும் என் வீட்டில் யார் இருந்தாலும் தெரியும். இன்றைக்கு அப்படிதான். மருமகளை தனியாக விட்டுட்டு போனால் கூட நாங்கள் இங்கே அங்கேருந்து ஜோம் பண்ணுவோம். நான் எங்கே போனாலும் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுவேன். இங்கே அற்புதம் நடக்கும், ஹீலிங் நடக்கும், வீட்டுக்காக நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் நான் அந்த துரத்துனதுக்கப்புறம் நேராக போய் சொன்னால் மறுபடியும் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. போ பிசாச்சுன்னு சொன்னால் நான் பிசாச்சான்னு கேட்பாங்க. கர்த்தர் ஒரு ஞானத்தையும் கொடுத்தார். தனியாக போய் துரத்தி ஜோம் பண்ணி கட்டி ஜோம் பண்ணு போயிடுச்சு. அப்புறம் வந்து என் தோலை பிடிக்கிறாங்க. என்னப்பா எப்போ வந்தீங்க எனக்கு தெரியல, நீங்கள் வந்தோன்னு என்ன நடந்தனே எனக்கு தெரியலன்னாங்க. நான் அப்போ தான் நினைச்சேன், பிசாசோட தந்திரமானவங்க, அருமையானவங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நான் அநேகருக்கு கொடுக்குற ஆலோசனை ஒன்று தான், வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஒரு ஜபத்தோட போங்க. ஏன்னா நம்ம போகிற இடம், வண்டியில் போகிறோம், 2 வீலரில் போகிறோம், காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம். டிரைவருடைய ஞானத்தினால இல்லை, நம்முடைய பலத்தினாலும் அல்ல. நம்ம கார் நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சி போவோம். திடீர்னு பஞ்சராக இழுத்து கொண்டு எங்கேயாவது அடிச்சிடும்.
டூ வீலர் நல்லா போயிட்டே இருப்போம், திடீர்னு ஆக்சிடென்ட் கட் ஆகலாம். இதெல்லாம் சாத்தானுடைய வேலை தான். அருமையானவர்களே, கர்த்தர் அதான் சொன்னாரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கடைசியாக சொல்றாரு, படிச்சுங்க அந்த வசனத்தை, முடிச்சுவோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே நம்முடைய காரியத்தை நிச்சயமாக. எத்தனை பேர் நம்புறோம்? கர்த்தருக்கு ஒரு ஆமென் சொல்லுவோம். நிச்சயமா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அவர் வழியில் இன்னைக்கு நடக்க ஒப்பு கொடுத்துருங்க, பெரிய பெரிய காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு கூட இருப்ப பெரியவர். நீங்க ஆண்டவர் சின்ன காரியத்துல கேட்காதீங்க, எனக்கு 5 ரூபா கொடு 10 ரூபா கொடுங்க, ஆண்டவரை எனக்கு ஒரு 5 லட்சம் கொடுங்க, கடன் மட்டும் கேட்காதீங்க. ஆண்டவருக்கு பாஸ்டர் சொல்லிட்டாரு, யார்ட்டா போய் கடன் வாங்கலாம், 5 லட்சம் வாங்குறாங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, வழிவாசலை திறப்பார். ஏதோ ஒரு பிசினஸ் பண்ண நமக்கு உதவி செய்வார். யார் மூலமா நமக்கு உதவி செய்வார் ஆண்டவர். அதை விட்டுட்டு கடன் வாங்கணும் போகாதீங்க. உலகப்புறம் சொல்றான் கடன் நம்ம அன்பை முடிக்கணும். டீ கடையில் எழுதி போட்டுட்டான், கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவனை பார்க்கும் போது நமக்கு பயமா இருக்கும். இங்க நிறைய பேங்க்காரன் போன் பண்ணிட்டே இருக்கான், சார் எவ்வளவுன்னு கேட்கிறான். வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளை தொல்லை பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் கொடுத்துட்டாரு, யார் மூலமே பேசி கொடுத்துட்டாரு. இல்ல, நம்ம வழிகளில் ஜாக்கிரதையா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கும். அவர் நினைத்துக்குவோம், இந்த பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய மனைவி வீட்டவர்கள் கணிதனும் திராட்சை கோடி ஒரு சமாதானம், ஒரு பிரச்சனை, சண்டை வராது. பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படிவாங்க. முதலாவது நம்ம கர்த்தருக்கு பயந்த மனுஷனா இருக்கும். நம்ம பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். நம்மளை வழிகளில் காக்கிறதுக்காக தூதர்களை கர்த்தர் வச்சிருக்காரு. எந்த ஆபத்து வந்தாலும் தூதர்கள் பாதுகாப்பார். தவறான வழியில் நம்ம கர்த்தர் கொண்டு போக மாட்டார், நல்ல வழியில கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். இன்னும் அநேக வழிகள் இருக்குது, இப்ப பார்க்க நேரம் இல்லை. நான் ஒரு முறை எடுத்த வழிகளை குறித்து பார்க்கும் போதே ஒரு 100 வசனம் கிட்ட இருக்கு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய வழியில் நம்மளுக்கு ஒப்பு கொடுக்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவரை நான் தவறான வழியில போயிருக்கலாம், ஒரு வேதத்துக்கு விரோதமாய் நான் போயிருக்கலாம், நான் மனுஷனுடைய வழியில போயிருக்கலாம், தேவையில்லாத ஆலோசனை நான் கேட்டு அப்படி நடந்திருக்கலாம். இன்றைக்கு நல்ல வார்த்தைகளை கேட்டோம். எங்கள் வழிகள் எல்லாம் எத்தனையோ போராட்டம், பிரச்சனை வருது. சாத்தான் சிங்கம் போல வழியில் நின்றுருக்கான். எங்களை வழியில காக்கிறதுக்காக தூதர்களை வச்சுக்கன்னு சொன்னீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூதர்கள் எங்களுடைய பாதங்களை கையில் ஏந்தி கொண்டு போவான்னு வேதத்தை வாசிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் மனைவிய திராட்சை கொடியை போல உனக்கு தருவன் சொன்னீங்க. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பந்தி சுற்றில் ஒளிவு மர கண்களே போல் இருப்பார். ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை. பந்தியில் இருக்கும்போது நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு சாப்பாடை போட்டுட்டு கண்ணீர் விடுற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. பிரியாணி செஞ்சு வச்சுட்டு சாப்பிட முடியாம கண்ணீர் விட்டு நாய்க்கும் பிச்சைக்காரங்களுக்கும் கொடுக்குற மாதிரி வந்துருக்கு. நம்ம செஞ்ச நம்மளால சாப்பிட முடியல. ஆனா தேவனுடைய ஆசீர்வாதம் அதில்ல. அவர் வழியில் நடக்கிறவங்களுக்கு அப்படி வராது. நம்ம கையின் பிரயாசத்தை நம்மளே சாப்பிடணும். எத்தனையோ வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது பரிசுத்தமான வழி, நன்மை கிடைக்கிற வழி, கர்த்தருடைய வழி. அது வழியில நம்ம கால்கள் பிசகாது. முன்னும் பின்னும் நம்முடைய தூதர்களை கர்த்தர் அனுப்புவார்.
ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல நல் வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வழியில் நாங்கள் நடக்கும்போது என்னென்ன ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் வாசித்தோம். உங்களுடைய வழியை விட்டு நாங்கள் தூரமாக போகும்போது அநேக பிரச்சனைகள் நாங்கள் மாட்டிக்கொள்கிறோம். அதையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த பிள்ளைகள் உமது வழியில் போய் கர்த்தாவே அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. துன்மார்க்கன வழியில் போகாதபடியாக செம்மையான வழியில் எங்களை நடத்துங்க. செம்மையான உமது வழியில் நடத்துங்க. வழிகளெல்லாம் நாங்கள் நினைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்க போனாலும் எங்க வாயில சோத்திரம் இருக்கணும். எங்க போனாலும் உங்க நினைச்சிட்டே போனாண்டோதே, வேற சிந்தையே எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படி செய்கிறபடினாலும் உங்களுக்கு ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு வாழ்க்கையில் எந்த குறையில்லாதபடி கர்த்தாவே ஒரு பிள்ளைகள் இதுவரை நீ நடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆலயம் இன்றைக்கு திறக்கிறார்களோ, திறக்க அரசாங்கம் கட்டளையில் இருக்கிறதோ, அன்றைக்கு நாங்கள் முகமுமாய் கண்டு கர்த்தாவே ஒரு நேரில் பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆனாலும் நாங்கள் இங்கிருந்து ஜெபம் பண்ணாலும் நீர் ஆவிலே உமது பிள்ளைகளை காண்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. பங்கு பெற்ற எல்லாரையும் ஆசீர்வதியும். உச்சல் தலைமுதல் உள்ள கால்வரை தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆறுதலாகும், சமாதானமாகும், ஆசீர்வாதமாகவும் இருக்க உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.